guys, welcome back to my channel that girl. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு புது கண்டென்ட்டோட வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து வர்ஷாவோட வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு அந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வீடியோ பற்றி பேசிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ நான் புக்ஸ் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் புக்ஸ் எங்கெல்லாம் வாங்குறேன் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு இதால் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் மோஸ்ட்லி வாங்குவேன். நான் ஒரு வெப்சைட்டில் வாங்குவேன். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும். எல்லாமே 150-200 தான் இருக்கும் எல்லா புக்ஸுமே. இன்க்ளூடிங் 699 இருக்க புக்ஸ். அமேசானில் பார்த்தீங்கன்னா 699, 599 அப்படின்ற இருக்க புக்கு கூட 200 அந்த ரேஞ்சில் தான் வரும். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அமேசானில் வாங்குற புக்கோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேப்பர்லேருந்து ஹார்ட் கவர் அந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும். பட் ஒரு சில புக்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பேப்பரோட குவாலிட்டி வந்து ரொம்ப இல்லை, கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். பட் நமக்கு தேவை அதில் இருக்க கண்டென்ட் தான், புக்கோட குவாலிட்டி கிடையாது. ஸோ அந்த கண்டென்ட் வந்து அப்படியே இருக்கும், வேறு எதுவுமே மாற்றம் கிடையாது. லைட்டாக பேப்பரோட குவாலிட்டி அண்ட் அந்த புக்கோட அட்டை இருக்கு இல்லையா, ஒரு சில புக்கு வந்து ஹார்ட் கவரில் வரும் அமேசானில். அதெல்லாம் கூட இவங்க வந்து இந்த நார்மல் அட்டை மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது மட்டும்தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸ்பான்சர் வீடியோலாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து நிறைய பேர் புக் படிக்க இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ நான் அந்த இடத்துல தான் வந்து புக் வாங்குவேன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருமே எங்கே புக் வாங்கலாம் அப்படின்னா ஆப்வியஸாக ஆன்லைனில் எல்லாருமே வாங்கலாம். அதை தாண்டி வருஷம் வந்து YMCA கிரவுண்டில் புக் ஃபேர் போடுவாங்க. ஸோ நான் வந்து புக் படிக்கிற பர்சன்லாம் முன்னாடி கிடையாது. முன்னாடி போயிருந்தேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புக்ஸ் வாங்கினேன். அதெல்லாம் படித்தேனா அப்படின்னு கேட்டால் படிக்கவே இல்லை. பொன்னியின் செல்வன் வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு அது என்னமோ தெரியல, அதை படிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், பட் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ அதை வந்து ரெகுலராக படிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த புக் ஃபேருக்கும் நான் போயிருந்தேன், இந்த வருஷம் நடந்த புக் ஃபேருக்கும். ஸோ அதில் என்னென்ன புக்ஸ் வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். செட் ஆஃப் 6 புக்ஸ் வாங்கியிருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் அந்த புக்கு. ஸோ இதை ஒன்று நான் காட்டுறேன். அண்ட் ஒன்று குவாலிட்டி பற்றியும் நம்ம பார்ப்போம். பிகாஸ் நான் சொன்ன வெப்சைட்டில் வந்து குவாலிட்டி இந்த அளவுக்கு இருக்காது. நம்ம வந்து புக் ஃபேரில் வாங்கணும் அப்படின்றதுனால டைரெக்டாக என்ன மாதிரி பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான காப்பி தான் நமக்கு கிடைக்கும் புக் ஃபேரில். ஆனால் செகண்ட் ஹேண்ட் புக்ஸும் இருக்குது. செகண்ட் ஹேண்ட் புக்ஸும் வாங்கணுன்னா நீங்கள் தேடி பார்த்து வாங்கலாம். நான் இந்த வாட்டி புக் ஃபேர் போயிருக்கும் போது வெளியெல்லாம் வந்து அந்த YMCA கிரவுண்டுக்கு வெளியே, அந்த கேம்பஸ்க்கு வெளியே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம்லலாம் கூட நிறைய புக்ஸ் வச்சுருந்தாங்க. ஐ திங்க் அதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுங்கிறத காலையில் போனீங்கன்னா டிநகர் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோ கூட்டம். நான் போகும்போது, நான் வேறு வீக்கெண்ட் போயிருந்தேன், செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகலாம். நிறைய பேர் வந்துட்டு சும்மாலாம் வந்திருந்தாங்க, புக் ஃபேரை பார்க்கறதுக்காக வந்தாங்க. நாளை புக் வாங்க வரல அப்படின்னு பேசிக்கிட்டேலாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால ஆட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து நான் என்னென்ன புக் வாங்கினேன் புக் ஃபேரில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட், இந்த புக் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த புக் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் என் தங்கச்சியும் வந்து இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா. அதுக்காக தான் இந்த புக்கை வந்து நான் பிக் பண்ணேன். இதோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லிங்க. எப்போவுமே செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். 499, 599 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் புக் ஃபேரில் வந்து 10 or 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் நாட் அ ஹியூஜ் டிஸ்கவுண்ட். நம்ம அதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம். ஒரு 50 ரூபாய் என்னமோ கம்மியாகவும் நினைக்கிற ஒரு புக்குக்கு. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. புக் ஃபேர் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், பட் வாங்குறதுக்கு நான்லாம் அழுதுகிட்டே தான் வாங்கினேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த புக்கெல்லாம் வந்து நான் வாங்குகிற வெப்சைட்டில் வந்து பார்த்தேன். ஒரு சில புக்ஸ்லாம் இருக்குது, பட் ஒரு சில புக்ஸ் கிடைக்கல. அதனால தான் என்னால் வாங்க முடியல. ஸோ அதான் புக் ஃபேர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் புக் இது தான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த புக்கெல்லாம் படித்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து படிக்கிறதுனால நமக்கு வந்து பர்சனல் க்ரோத் வந்து கொஞ்சம், இதெல்லாம் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பர்சனல் க்ரோத் இருக்கும். ஸோ அது எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால தான் நான் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கிறேன். ஸோ அதனால தான் நான் நினச்சேன். அண்ட் இந்த புக்ஸ் எல்லாம் படித்து இன்னொரு விஷயம் ட்ரை பண்ண போகிறேன். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு புக் தான். ஸோ நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே, நம்ம அச்சீவ் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே நம்மளோட மைண்ட் செட் தான் காரணம். ஸோ அதனால இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படி படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த புக் வாங்கியிருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஆனந்தியோட அந்த புக் ரிவ்யூ இருக்குல்ல,
த புக் ஷோ அந்த ஷோ ரொம்ப கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அவங்களோட ரிவ்யூஸ்லாம் பார்த்து ஒரு சில புக்ஸ் வாங்கியிருக்கேன் நானு. ஸோ அந்த மாரி தான் ஒரு சில புக்ஸ்லாம் செலக்ட் பண்ணேன். ஒரு சில புக்ஸ் வந்து Instagramல எங்கேயாவது பார்ப்பேன். Instagramல நெறைய புக் போட்டுட்டு அதில அத பத்தின சும்மா ரிவ்யூஸ் போடுவாங்க, பாயிண்ட்ஸ் போடுவாங்க. புக் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தும் நான் வாங்குவேன். அதே மாரி தான் இந்த புக்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா, த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். எப்பவுமே சொல்லுவாங்க பெருசா நினைக்கணும். அப்பதான் வந்து சின்னதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து இந்த புக் ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு புக். அதனால தான் இந்த புக்க வாங்குனேன். ஸோ படிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்க கூட கண்டிப்பா நான் ஷேர் பண்ண வேணும்னா. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா, டேல் கார்னேஜோட ஹவ் டூ ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். சாரி தலைகீழ இருக்கனால எனக்கு படிக்க தெரியல. ஸோ இந்த புக் தான். ஆல்ரெடி இந்த ஆத்தரோட ஒரு புக் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள். அதுவும் ஒரு சூப்பரான ஒரு புக்கு. ஸோ அதே மாதிரியே இந்த புக்கையும் நான் வாங்கியிருக்கேன். அந்த புக்கையும் நான் இன்னும் படிக்கல. ஸோ அதையும் படிக்கணும், இதையும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுதான் படிப்பேன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் நான் இந்த புக்க ஏன் வாங்குனேன் அப்படின்னா, நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். ஒரு விஷயத்துக்கும் பயங்கரமா திங்க் பண்ணுவேன். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நெறைய டவுட்ஸ் வரும். நெறைய வந்து செல்ஃப் டவுட்ஸ் வரும். நம்மளால இது முடியுமா? இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகுமா? அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டு எப்ப ஆக்ஷன்ல இறங்குறது அப்படி சொல்லி வெயிட் பண்றதுக்கே 1 வாரம் ஓடிடும். ஸோ அதெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புக் வாங்கியிருக்கேன். மேபி கன்டென்ட் உள்ள எப்படி இருக்குன்றது தெரியல. ஸோ படிச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கோட வேணும்னா ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா, த பவர் ஆஃப் ஹேபிட். ஸோ ஹேபிட்லயே ஆல்ரெடி ஒரு புக் நான் படிச்சுட்டேன். அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக். அது ஒரு சூப்பரான புக். அதுவும் ஒரு பெஸ்ட் செல்லர் புக். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இதுவுமே நான் ரொம்ப நாளா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு புக். ஸோ இந்த புக் பிக் பண்ணியிருந்தேன். அடுத்தது ரொம்ப நாளா வெயிட் பண்ணி வாங்கின ஒரு புக்கு. திங்க் லைக் அ மோங்க் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஜெய் ஷெட்டி ரிலீஸ் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஐ திங்க் லாஸ்ட் ஃபெப்ரவரியோ என்னமோ ரிலீஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஸோ இந்த புக்கு வந்து ரிலீஸ் பண்ணதுலேருந்தே வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு புக்கு. ஸோ ஃபைனலி வாங்கிட்டேன் நான். இதை படிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்றதை வேணும்னா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஜெய் ஷெட்டி ரொம்ப பிடிக்கும். அவரோட வீடியோஸ் பாட்காஸ்ட் அவ்வளோ கேட்டதில்லை. பட் நான் அவரோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அண்ட் அவங்க ஒய்ஃபையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஒய்ஃப் பிடிக்கும்னு தெரியாது. அவங்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஸோ புக்குக்கு வருவோம். ஸோ இந்த புக் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு புக்கு. ஸோ எங்கே பார்த்தோன்னே எனக்கு வாங்காமல் வர மனசே இல்லை. அதனால தான் வாங்கிட்டேன். ஸோ செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ நீங்கள் கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் கம்மியாக கிடைக்கும். நீங்கள் தேடுற எல்லா புக்ஸும் இருக்குமா அந்த வெப்சைட்டில் அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஒரு சில பெஸ்ட் செல்லர் புக்ஸ் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நான் ஒரு விஷயம் கடைசியா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நான் ஒரு பாட்காஸ்டா போடலான்னு இருக்கேன். அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ புக்ஸுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஒரு பாட்காஸ்ட் டெடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதை வந்து நான் வந்து எடுத்து வைக்க போறேன். அதில் வந்து அடி எடுத்து வைக்க போறேன். ஸோ ஆல்ரெடி நான் பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க புதுசா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் லாஸ்ட் பெஞ்ச் டாக்ஸ் அப்படின்னு ஒரு தமிழ் பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்சலேனியஸ் கண்டென்ட் அண்ட் எமோஷன் ஸ்டோரிஸ் இந்த மாதிரிலாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதுலேயும் ஆடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதையும் வந்து நான் திருப்பியும் பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்காஸ்ட் இது வந்து அதிலேயே போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. இதுக்கு வந்து நான் தனியாக ஒரு டெடிகேட்டடாக ஒரு பாட்காஸ்ட் வந்து லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதோட பேர் என்னைக்கு லான்ச் பண்ணுறேன், என்ன மாதிரியான புக்ஸ்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே என்கிட்ட பதில் இருக்கு. பட் அது கொஞ்சம் நாள் கழிச்சு ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் என்ன மாதிரியான புக்குனா நான் அதில் போட போகிறேன் அப்படின்றத மட்டும் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் சம்டைம்ஸ் ஏதாவது மேகசினில் செல்ஃப் ஹெல்ப் திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நான் இந்த பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ணலாம் அப்படின்றது இப்போதைக்கு என்னோட ஐடியா. ஸோ இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான புக்ஸ்லாம் படிப்பீங்க? செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிப்பீங்க அப்படின்னா அது என்ன புக்கெல்லாம் நீங்கள் படித்ததுல ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச புக் அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Monisha signing off. Bye bye.